எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2260வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நாளை எல்லா திருச்சபைகளில் நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாளை பல சபைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அந்த திருவிருந்து ஆராதனைக்காக ஜெபிப்போம். எல்லா விசுவாசிகளும் அவரவர் சபையிலே குடும்பமாய் பங்கு பெற்று தேவனை மகிமைப்படுத்தி வாழ நாம் ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 31வது வசனம். கொடுமை உள்ளவன் மேல் போராமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே சாலமோன் ஞானி சொல்கிறார், கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே. சில நேரங்கள்ல நம்ம சுற்றி இருக்கிற நபர்களால, அவர்கள் வார்த்தையால, எழுத்தால, அது மாத்திரமல்ல செயல்னால நம்மளை கொடுமைப்படுத்துவார்கள். அது தெரியும். ஒவ்வொரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், ஒவ்வொரு வேலை ஸ்தலத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே கொடுமைப்படுத்துகிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த கொடுமைப்படுத்துகிறவர்களுக்கு விரோதமாக நம்முடைய உள்ளத்துல சில காரியங்கள் எழும்பும். ஆகவே தான் அவர் சொல்கிறார், கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாத, அவனுடைய வழிகளில ஒன்றையும் தெரிந்து கொள்ளாத அப்படின்னு சொல்லி சாலமோன் ஞானி சொல்கிறார். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், இந்த உலகத்துல பெற்றோரால கொடுமைப்படுத்தப்படுகிற பிள்ளைகள் உண்டு, மாமியாரால கொடுமைப்படுத்தப்படுகிற மருமகள் உண்டு, சுற்றி இருக்கிற ஜனங்களால கொடுமைப்படுத்துகிற மக்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, நாம் அன்றாட பழகுகிற மக்கள் தினம் தினம் வார்த்தைகளால் கொடுமைப்படுத்துகிறவர்கள் உண்டு. அவர்களுடைய வழிகளை தெரிந்து கொள்ளக்கூடாது. இந்த வசனத்தை வாசித்த போது நான் யோசித்து பார்த்தேன், எத்தனை தடவை எத்தனை பேரோ நம்மளை கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது முகத்துக்கு முன்பதாக நல்லவர்களைப் போல, பரிசுத்தவான்களைப் போல, பாவம் செய்யாதவர்களைப் போல பேசுவார்கள். ஆனால் நமக்கு விரோதமான காரியங்கள் மூலமாய் இந்த இடத்துக்கே வரக்கூடாது அப்படி சொல்லி பழி வாங்கி கொண்டிருப்பார்கள். வேதம் சொல்கிறது, பழி வாங்குதல் எனக்குரியது. ஆண்டவருடைய பிள்ளைங்க பழி வாங்கக்கூடாது. அப்படி பழி வாங்கணும்னு சொன்னா ஆண்டவரால் அங்க கிரியை செய்ய முடியாது. அது வேதனையாக காணப்படும். நல்ல ஒரு படிச்சவங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த மாதிரி நபர்கள்ட்ட ஐக்கியம் வைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நபர்கள்ட்ட தொடர்பு கொள்ள மாட்டாங்க. அவங்க நேருக்கு நேர் வந்தா, வாங்க ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்டுட்டு அவங்க போயிருவாங்க. பகைக்கவும் மாட்டாங்க. இது பரிசுத்தவான்களுடைய சுபாவங்கள். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட சிலர் உங்களை கொடுமைப்படுத்துறாங்களா, என்னால் இது தாங்க முடியல, என்ன செய்வது யோசிக்கிறீங்களா? அவங்களுடைய வழிகளில் பதிலுக்கு பதில் நீங்க செய்ய வேண்டாம், கர்த்தர் பார்த்து கொள்வார். வேதத்துல ஒரு நபர் அப்படி இருக்கிறார், ஜனங்களை கொடுமைப்படுத்தினார். ஆனா அவர்கிட்ட இருந்த ஒரு நபர் அவருடைய வழிகளில் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் தேவனுக்கு பிரியமானதை தெரிந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார். எபிரியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 24, 25, 26. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தனையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இந்த மோசையை பார்க்கிறோம். மோசை விசுவாசத்துல பெரியவனான போது 3 மாதம்
தன்னுடைய தாயினுடைய கஸ்டடியில இந்த மோசே இருந்தார். அதுக்கு பின்பதாக பார்க்கும்போது பார்வோனுடைய அரண்மனையில தான் அவர் வளர்ந்தார். ஆனால் பார்வோன் மிகவும் ஜனங்களை கொடுமைப்படுத்துகிறார். தேவ சித்தம் செய்யறவன் பார்வோனுடைய அரண்மனையில ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. ஏன்னா பார்வன் சொல்கிற அத்தனை காரியங்களுக்கும், தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற அத்தனை காரியங்களுக்கும் இந்த மோசை ஒத்து போனாதான் அங்க இருக்க முடியும். ஆனா இந்த மோசைக்கு அது பிடிக்காதனால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அதாவது அவன் பேரை சொன்னா அங்க எல்லாமே தெரியும், எகிப்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும், தனி ஒரு ராஜ மரியாதை இருக்கு. ஆனா அந்த பேரை கூட சொல்றதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆகவே அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே எனக்கு பாக்கியம், எகிப்தில் உள்ள சந்தோஷம் எனக்கு வேண்டாம், அந்த பொக்கிஷம் வேண்டாம் அப்படி சொல்லி 40 வயது வரை மோசே எகிப்தினுடைய அரண்மனையில இருந்தான். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, எனவே அவன் 40 வயதுக்கு அப்புறம் அவன் தேவ சித்தத்தை செய்ய தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்து அவன் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நாமும் மோசைக்களாய் இருக்கிறோம். சில நேரங்கள்ல துன்பத்தை படுத்துறவங்களோடு நம்ம இருந்து அவங்க வழிகளை கற்றுக்கொண்டு நாம் பாதாளத்துக்கு போவதை விட தேவ சித்தம் செய்ய நமக்கு எந்த உதவியும் இல்லை, எந்த சப்போர்ட் இல்லை, நம்மளை என்கரேஜ் பண்ணி தூக்கி விட ஆளு கிடையாது. சில நேரங்கள்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுதான் பெரிய பாக்கியம். அங்க கொடுமையான வழிகள்ல அவன் தெரிந்து கொள்ளல, பார்வோனிடம் அவன் போராம கொள்ளல. எனவே இன்றைய நாட்களில் இப்படிப்பட்ட மோசைக்கள் தேவை. ஆண்டவர் பக்கத்துல நிக்கிறவங்க தேவை. ஏதோ இந்த உலகத்துக்காக உலகமும் வேணும், ஆவிக்குரிய ஜீவியம் வேணும், உலகமும் வேணும், தேவ சித்தத்தையும் செய்யணும் அப்படின்னா நிச்சயமா 2 வழிகள்ல நடக்க முடியாது. ஏதாவது ஒன்றுதான். தேவ சித்தத்தை செய்யணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தா சரிதான், கர்த்தருக்காக அனுபவிப்பாங்க. மனுஷங்கிட்ட போய் நிக்க மாட்டாங்க, எந்த உற்றார் உறவினர்கிட்ட போய் நிக்க மாட்டாங்க. கர்த்தர் அந்த அளவுக்கு விட மாட்டார். காரணம், தேவ மனிதனாகிய மோசே மேல ஒரு பெரிய திட்டம் இருந்தது. ஆகவே தான் கர்த்தர் துரித்து கொண்டு வந்து அவனை கனப்படுத்தி செங்கடலை 2ஆய் அவன் மூலமாய் கர்த்தர் பிரிக்க வைத்து கர்த்தர் மோசையை கர்த்தர் பயன்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொடுமைப்படுத்தி கொண்டிருக்காங்க பார்த்தீங்களா, வார்த்தையால, எழுத்தால, சொல்லால, செயலால மற்றவங்களை வச்சு அந்த செய்யறாங்க பார்த்தீங்களா. அவங்களுடைய வழிகளை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடாது. என்னுடைய அனுபவத்துல ரொம்ப வேற பார்த்துருக்கிறேன். ஆனா அப்படிப்பட்டவங்களுடைய முடிவெல்லாம் கஷ்டத்துலதான் முடிஞ்சிருக்கு. அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது. வாலிபர்களே, ஒருவேளை என் பெற்றோர் எனக்கு சரியில்லை, பெற்றோரினால நான் வேதனைப்படுத்தப்படுகிறேன். ஊழியத்துக்கு போகிற இடங்களில எத்தனையோ வாலிபர்கள் சொல்றாங்க. அந்த வாலிபர்களை பார்த்து கேட்குறேன், ஏன் உங்க வீட்டில் உங்க அப்பாட்ட பேசலன்னு கேட்டா, அவர் பேசுற கணக்கா இல்லை பாஸ்டர், எவ்வளவு வேதனை. ஆனா வேதம் சொல்லுறது தாயின் தகப்பனும் கனம் பண்ணு சொல்லி, ஆனா அவங்க கனம் பண்ற கணக்கு இருந்தா தானே இவங்க கனம் பண்ணுவாங்க. அடுத்த சைட்ல யோசித்து பார்த்தா, ஆனா அந்த வேதத்தை ரொம்ப நேசித்தா வேதத்தின் பக்கம் நிற்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரோடு தொடர்பு கொண்டு அவங்க வீட்டில் அவங்க அப்பா இறந்துட்டாங்க. ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா இருக்கிற காலங்களில் அவர் எங்கள் வீட்டில் பாஸ்டர் போல தான் நடந்தார், விசுவாசிட்டையும் பாஸ்டராக தான் இருந்தார், குடும்பத்துலேயும் பாஸ்டராக இருந்தார், அதனால அவர் இறந்ததை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னாங்க. எனக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே தூக்கி வாரி போடுச்சு. நம்ம ஆறுதல் சொன்னால் அவங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்காங்க. இந்த உலகம் எவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்கு பாருங்க. பிள்ளைகள் பெற்றோரை வேதனைப்படுத்துறாங்க, பெற்றோர் பிள்ளைகளை வேதனைப்படுத்துறாங்க. ஆக மொத்தத்தில் ஆண்டுடைய ராஜ்யத்தை வேத வசனத்துல நிற்க அவங்களுக்கு பழக்கம் இல்லாமல் போகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கொடுமை நாம் படுத்துறாங்களா, அவங்க மேல போராம கொள்ளக்கூடாது, அவங்களோட இருக்கவும் விரும்பக்கூடாது, அவங்களுடைய வழிகளை தெரிந்தும் கொள்ளக்கூடாது. எனவே வேதத்தின் பக்கத்தில் நிற்போம், இயேசுவுக்காக வாழ்வோம். மோசைக்கள் எழும்பட்டும். தேசத்துல உண்மை உள்ளவர்கள் வருகின்ற காலங்களில் பெருக போகிறார்கள். எந்த மனிதனுடைய கையிலையும் தேவ சித்தத்தை செய்கிறவனை கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். எங்களோடு பேசின
உடைய உன்னதமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பலர் அதை கேட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொருவரும் நாங்கள் புரிந்து இந்த உலகத்துல ஆண்டவரை நற்சாட்சி பெறுகிறவர்களாய் கட்டளைகளை மாற்றுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம். எங்களுடைய அசைவையும் எங்களுடைய உணர்வையும் இருதயத்தின் அந்த ரங்கங்களையும் நீ பார்க்கிற தேவன். ஆண்டவரை ஸ்தோத்திரம். உங்களுடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. தொடர்ந்து உங்க சுத்தத்தை செய்யறவங்களா எங்களை மாற்றுங்க. குறிப்பாக நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளில எல்லா விசுவாசி மக்களும் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க. எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் பயன்படுத்த உதவி செய்யுங்க. தொடர்ந்து தேவராஜ்யம் கட்டப்பட ஆண்டவரை நாங்கள் பிரயாசப்பட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க வாழ்க்கையில மகா பெரிய மேன்மை கட்டிடுவீராக. மருத்துவமனையில இருக்கிறவர்கள், வீடுகளில் பலவீனமா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுப்பீராக. பண நெருக்கடியில் உள்ளவங்களுக்கு கர்த்தர் பண தேவைகளை சந்திப்பீராக என்று ஜெபிக்கிறேன். சமாதானம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. இந்த காலை மன்னா ஊழியம் உங்களுடைய திட்டத்தால் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஊழியங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் மூல ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய ஆராதனை செய்திமுறையை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே